நல்லது பண்றதெல்லாம் தப்பு இல்லை இல்லையா, அஞ்சலிக்கு போய் நல்லது பண்ணோம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. இலக்கியா அஞ்சலி கிட்ட போய் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அஞ்சலி சும்மா இல்லாம எதுக்காக இலக்கியா நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்ற எதையுமே யோசிக்காம கடகடன்னு திட்டிருது. அஞ்சலி பேச்சின பேச்சுக்கு பல்லாருன்னு அழ விட்டுருக்கணும். ஆனா இலக்கியா பாவம் மன்னிச்சுட்டு உனக்கு போய் நல்லது பண்ண நினைச்ச பாருடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க பார்த்தா ரேவதி பயங்கரமா பயந்துட்டே இருக்காங்க. ஸோ பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இலக்கியா என்னதான் சமாதானப்படுத்திட்டாலும் ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, என் மேல எனக்கு பயம் இல்லம்மா, எனக்கு பயமே என் பிள்ளை மேலதான், அந்த எஸ்எஸ்கே ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கரெக்டா அந்த விஷயத்த கௌதம் கேட்டாரான்னு தெரியல. பட் உள்ள இருந்து ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரியே எட்டி பார்த்துட்டு இருக்காரு. என்ன நடக்க போது, உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா, என்னாச்சு அப்படின்றது தெரியல. ரொம்ப பரபரப்பா இருக்கு. நீங்க இன்னைக்கு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. எப்பவுமே நான் ஒருத்தி தான் கார்த்திக் பொண்டாட்டி. அதுல ஏதாவது கோளாறு வந்துச்சு உன் குடும்பமே நிம்மதியா இருக்காது, வேரோட புடிங்க வீசிருவேன். உனக்கு போய் நல்லது நினைச்சேன் பாரு. அத்தை பயப்படாதீங்க அத்தை. நான் பயப்படுறது எனக்காக இல்ல இலக்கியா, என் பிள்ளைக்காக. எஸ்எஸ்கே என்ன கொன்னுடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. இதோ போறேன் மேடம். சொல்லுங்கக்கா. பிரியா, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். தாராளமா வாங்கக்கா. கார்த்திக் அஞ்சலியை சேர்க்கறதுக்காக நாங்க பண்ற இந்த டிராமாவை உங்களுக்கும் சொல்லிட்டதா கௌதம் அண்ணா சொன்னாங்க. ஆனாலும் நீ கல்லூரி மங்கிடி, என்கிட்ட கூட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சு பாரு. சாரிக்கா. சரி சரி பரவாயில்ல விடு. ஆனா நாங்க தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.